வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாரடைஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஒரு படம், அந்த படத்தை பற்றி அதை நான் என்ன பார்த்தனும், என்ன உணர்ந்தனும், அதை என்னால் தெளிவாக சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் ட்ரை பண்ணேன். ஒரு படத்தை ஆரம்பிக்குது, ஆரம்பத்துலேயே வந்து ஒரு இருள் சூழ்ந்து இருக்குது. படம் தான் ஏதோ பிரிண்ட் இதாகிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்தா இல்லை, படம் ஓடுது, இருள் சூழ்ந்து இருக்குது. அப்படியே ஒரு பழைய காலம். அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஏரி, அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏதாவது ஃபாரினில் நடக்கிற ஸ்டோரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் 2 ஃபேமிலிஸ் குழந்தைங்களோட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி குளிச்சுக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயில்ட்டு, அதாவது பீச் சைடில் போனால் எப்படி ஃபாரினர்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்களோ அது மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே இது அமைதி கிடையாது, ஒரு நெருடல். பறவைகள்லாம் ஒரு பக்கம் கத்துது, ஒரு பக்கம் கன் ஷாட்ஸ் அப்படி இப்படின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்கும், குழந்தையும் கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இருட்டாகும், வீடு வந்து சேருவாங்க. வீடு வந்து சேர்ந்துட்டு அப்புறம் நல்லா ஜாலியாக வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இது பண்ணுவாங்க. அப்படியே இப்போ காலையில் இருந்துக்கிட்டு குழந்தைங்கலாம் ஸ்கூலுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி அவருக்கு இன்றைக்கி பர்த்டேங்கிறதுனால பர்த்டேக்காக வந்து போட் வந்து கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்லுவாங்க. இவர் ஒன்று ஏது உனக்கு எப்படி இது பண்ண அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அவரும் பார்த்துட்டு சந்தோஷப்படுவார். குழந்தைங்கள்ட்ட வந்து யார் ஃபஸ்ட் ரைட் போடுறதுன்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போகிறேன்னு முடிவு பண்ணுவார். அப்படியே கட் பண்ணால் இப்போ வந்து ஒய்ஃப் வந்து அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களோட ஒய்ஃப்ஸ் அவங்கள்ட்டலாம் வந்து எப்போதும் போல் லேடிஸ் காசிப் பேசுகிறது. அவங்க வந்து காசிப் பேசிகிட்டு இருப்பாங்க. வீடு செம்ம நீட்டாக பெரிய வீடு எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து வேலை செய்ய ஒரு ஆள். இப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு தான் வேலை செய்ய பொண்ணு. இப்போ வந்து அந்த பொண்ணு ஒரு ட்ரிங்க் வந்து எடுத்துகிட்டு போனோம், பாட்டிலேருந்து ஊற்றி அதை எடுத்துகிட்டு போகிறது. அது ஒரு குட்டி கிளாஸு. அந்த சீன் கொடுக்குற அந்த நெருடல் வந்து சான்ஸே இருக்காது. அப்படியே அந்த பாப்பா ஊற்றி எடுத்துக்கிட்டு ஒரு மிடில் ஏஜ் டீனேஜ் பொண்ணு தான் வெளில எடுத்துகிட்டு வந்து அது கீழே சிந்திரவும் கூடாது. அதாவது அந்த ஓனரை அந்த பொண்ணு எவ்வளோ அந்த பயத்தில் இருக்கா அப்படிங்கிறது அப்படியே தெரியும். அப்படியே கொண்டு வந்து வெளில வச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. இப்போ வந்து இவர் வந்து வெளில போயிட்டு இவர் வந்து உள்ளே வருவார். இப்போ உள்ளே வரும்போது இவர் போட்டிருக்க ஷூவை வந்து கழட்டி வச்சுட்டு உள்ளே போவார். மற்றவங்க வந்து நம்மளுக்கு கேட்காம இல்லை வேணான்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 பேர் கோட் சூட்டில் அவங்களாம் வந்திருப்பாங்க. அவங்க வந்து உள்ளே போவாங்க. இவர் வந்து ஒரு கமாண்டர், அந்த யூனிஃபார்மில் தான் இருப்பார். இவங்க உள்ளே போவாங்க. இவர் உள்ளே போனோடனே இவர் ஷூவை வந்து வெளில இருக்கிற ஒரு ஆள் வந்து வாஷ் பண்ணி கொண்டு போய் வைப்பார். அந்த உள்ளே இருக்கிற பொண்ணு உள்ளே எடுத்து வைப்பா. அதாவது ஷூ வாஷ் பண்ண கூட ஆள் இருப்பாங்க. இப்போ உள்ளே போய்ட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கேம்பில் வந்து புதுசாக இன்னொரு கட்டடம் கட்டணும், இங்கே வந்து அதாவது 7000 டிகிரிக்கு மேலே அதாவது அந்த அனல் இதாகும். அதுக்கப்புறம் வந்து உடனே கூல் டவுன் ஆகும். அடுத்து நம்ம ரீலோட் பண்ணலாம். அப்படியே வந்து சர்க்கிளாக சுற்றி இது நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணுறாங்க. அதாவது கேஸ் லீக்கேஜ் அந்த மாதிரி தான் முடிவு பண்ணுறாங்க. இவரும் அப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்காக வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர் வெளில வராரு. அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து இவர் கமெண்ட்ங்கிறதும் இவருக்கு கீழே வேலை செய்கிற சோல்ஜர்ஸ்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுல சந்தோஷம், ஹாப்பி பர்த்டே அப்படி இப்படின்னு எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்க எல்லாம் போகிறாங்க. இப்போ வந்து இவர் பசங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ இவரோட மூத்த பையன் அவனுமே வந்துட்டு இவர் வந்து அந்த யூனிஃபார்மில் தான் இருப்பார். அவரோட பையனும் வந்து அது மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்டான ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். அதை போட்டுக்கிட்டு 2 பேரும் குதிரையில் போவாங்க. இப்போ வந்து ஃபீல்டு இந்த பக்கம் வந்து பில்லு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இவங்க போகிற இடத்துல வந்து பழங்கள்லாம் சதறி கிடக்கும். பக்கத்தில் வந்து ஒரு கேம்ப் இருக்குது. இப்போ வந்து இவங்க ஒரு பக்கம் போக இன்னொரு பக்கம் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸு கைதிகள் மாதிரி ட்ரெஸ் போட்டு அவங்களாம் ஒரு பக்கம் போயிட்டுருப்பாங்க. அவங்கள எல்லாம் மிரட்டி அடித்து வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. இது வந்து அப்பா பையன் அப்படியே வந்து அதாவது வேலையெல்லாம் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு இவங்க போவாங்க. இப்போ நைட்டு கேக் விட்டுவாங்க. அவங்க குழந்தை நேரமும் கத்திக்கிட்டே இருக்கும். நீங்களாம் இதை விட மோசமாக கத்துறீங்க அப்படின்னு அவங்க அம்மா அந்த குழந்தைங்கள்ட்ட 2 பையன் 2 பொண்ணு இப்போ ஒரு கை குழந்தை அந்த பசங்கள்ட்டெல்லாம் சொல்லுவாங்க. கேக் விட்டுவாங்க, எல்லாம் கேக் சாப்பிடுவாங்க. எப்பொழுதுமே அந்த சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இவர் அடுத்த நாள் இவரோட ஏதாவது ஜஸ்ட் ஒரு நாள் ரொட்டீனே வந்து இவருக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அந்த கமெண்டர்ஸ்கிட்ட பேசுறது, இந்த ஒர்க்கை பார்க்குறது, குதிரையில் போகிறது வருது, இதெல்லாம் ஒரு பக்கம் இவர் நின்றுட்டுருப்பாரு. அப்புறம் வந்து அந்த பக்கத்தில் கேம்பில் இருக்காங்கல்ல, அதில் வந்து சில பேர் தான் வந்து இவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேக்கேஜஸாக வரும். அதிலலாம் வந்து அதில் உள்ள ட்ரெஸ்லாம் வந்து இதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க. அதாவது புதுசாக பேக்கேஜஸ் இப்போ வந்து திடீர்னு ஒருத்தவங்க வந்து மாட்டுறாங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி பேக்கேஜஸாக இருக்கும். அந்த மாதிரி இதை வந்து இவங்க குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்லேருந்து எல்லாமே தனித்தனி பண்டலாக இருக்கும். அதில் வந்து பிரித்து பார்த்து இவங்க வந்து எடுத்துப்பாங்க. இப்போ வந்து இவங்களோட கொலீக்ஸ், அவங்களோட ஒய்ஃப்ஸ், குழந்தைங்க எல்லாம் வரும். பக்கத்தில் வந்து ஒரு கமெண்ட் சவரு, அதாவது அந்த பழைய காலத்திலேயே அப்படிங்கிற மாதிரி அப்பயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய பெரிய கமெண்ட் சோர்ஸாக கட்டி அதில் வந்து க்ரீன் ஹவுஸ் ஒரு பக்கம், கார்டன் ஒரு பக்கம், பூக்கள்லாம் வச்சுக்கிட்டு பழங்கள் அதுக்கான மரங்கள்லாம் ஒரு பக்கம், ஒரு குட்டி ஸ்விம்மிங் பூலு, அதில் ஒரு ஷவரு. இதில் வந்து இந்த கொலீக்ஸோட ஃபேமிலிஸ்லாம் வராங்களே, இவங்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இது பண்ணுறாங்க.
இப்போ வந்து அவரோட ஒய்ஃப் ஹெட்விக், இவர் வந்து ருடால்ஃப் ஹோஸ் அப்படிங்கிறவர். இவரோட ஒய்ஃப் ஹெட்விக்கோட அம்மா வந்துட்டு அவங்களும் வராங்க. அவங்க வராங்கன்னொடனே இப்போ வந்து ரூமெல்லாம் வந்து இன்னும் நல்லா நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு, குழந்தைங்க இருக்கிற ரூம்லேயே வந்து அவங்களும் தங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பெட்டை ரெடி பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ அவங்களும் வராங்க, ஃபேமிலியெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, எல்லாத்தையும் பேசிக்கிறாங்க. இப்போ வந்து வெளில அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அந்த கார்டன் இதெல்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டாக இருந்துச்சு, இப்போ வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த பக்கம் கேம்ப் இருக்குது போலையே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கேம்ப் இருக்குது, இந்த மரங்கள்லாம் அதுக்கு தான் வளர்த்துட்டு இருக்கு, இது நல்லா பெருசாக வளர்ந்துருச்சுன்னா அந்த கமௌண்ட் இதையும் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் கேம்ப் வந்து பெரிய இதாக நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகும். இப்போ நைட்டில் வந்து அவங்க குழந்தைங்கள ஒரு பொண்ணுக்கு வந்து தூங்க மாட்டா, தூக்கத்தெல்லாம் நடந்துட்டுருப்பா. இவர் எல்லோரும் தூங்கிட்டாங்களா, எல்லா கதவுகளும் அடைச்சிருக்கா, எல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு குழந்தைய தூக்கிட்டு போய் படுக்க வச்சுட்டு கதை சொல்லுவார். இப்போ இவர் இங்கே ஸ்டோரி சொல்ல அப்படியே ஒரு இருட்டான இமேஜில் ஒரு தேவதைன்னு வச்சுப்போமே, ஒரு இருட்டில் ஒரு ஒளி, ஒரு பொண்ணு இருந்துக்கிட்டு ஃபுட்டுலாம் வந்து மண்ணில் சொறி வச்சுட்ருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து அதில் பழங்களாக தான் சொறி வச்சுட்ருப்பாங்க. எதுக்குடா இவங்க பழங்கள்லாம் போய் எதுக்கு மண்ணில் எதுவும் சொறி வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே இவர் ஸ்டோரி சொல்லுவார். அப்புறம் குழந்தை தூங்கிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸு பொருட்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் எந்நேரமோ கண் சத்தங்களோ அடிக்கிற சத்தமோ மக்கள் அழுகிற சத்தமோ இன்னொரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்படின்னா நரகத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வீட்டை கட்டி அதில் பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த நரகத்தை வந்து பெருசாக எடுத்துக்காம அதை உருவாக்குனதே நம்ம தான் அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லைல்ல, அது மாதிரி இருக்கும். தான் குழந்தைங்க தான் குடும்பம், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. பக்கத்தில் என்ன நடந்தா என்ன, எது நடந்தா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டு, அதை வந்து அதை எப்படி அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க வந்து லிப்ஸ்டிக்லாம் போடுறது, மேக்கப்லாம் பண்ணுறது, இவங்களோட புதுசான ட்ரெஸ்ஸஸ்ஸு, கோட்ஸு, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அந்த ஹெட்விக் அவரோட ஒய்ஃப் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்கும். இவங்களோட அம்மா வந்து ஒரு நாள் அந்த கார்டன் அதில் வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் சேர்லாம் போட்டு அதிலலாம் உட்காந்து இது இருக்கும்போது டக்குன்னு இவங்களுக்கு ஸ்மெல் வரும். அதை வந்து இவங்களுக்கு இருமல்லாம் வரும். இவங்களால அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். டக்குன்ட்டு அவங்க அங்கேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி நைட்டே இருந்துக்கிட்டு கதவுகள்லாம் எப்பொழுதுமே அடைச்சே இருக்கும். எப்போதுமே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கேம்பில் உள்ள அந்த சிமினிலேருந்து புகை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த புகை இவங்களுக்குலாம் பழகிருச்சு. புதுசாக வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் பழகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இதாகிட்டு இருக்கும். இப்போ வந்து இவர் குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு பிளான் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆறு மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து குளிக்கிறதுக்காக போவார். மீன் பிடிச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக 2 குழந்தைங்க மட்டும் அழைச்சிட்டு போவார். இவர் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்க டயத்தில் நல்லா தெளிவாக இருக்கிற தண்ணியில் வந்து திடீர்னு கலங்கலான தண்ணி வரும். இவர் இந்த பக்கம் திரும்பி நிற்கிறதுனால கலங்கலான தண்ணியை பற்றி இவர் தெரிஞ்சிக்காது. டக்குன்னு இவர் இப்படி திரும்பும்போது கையில் ஏதோ இவர் மேலே இடிக்கும். டக்குன்னு அதை கையில் எடுத்து பார்க்கும்போது எலும்பு மாதிரி இருக்கும். டக்குன்னு அதை போட்டுட்டு மீன் இதெல்லாம் அந்த வலையெல்லாம் போட்டுட்டு உடனே ஓடி வந்து 2 குழந்தைங்களையும் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக போவார். அவங்க வந்து கிஃப்ட் பண்ண அந்த போட்டில் தான் வந்துப்பார். இப்போ அந்த போட்டில் உட்காந்துக்கிட்டு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு போவார். இப்போ டக்குன்னு மழை பெய்யும். அதனால இவரே இழுத்துக்கிட்டு போய் உடனே குழந்தைங்களை வந்து அப்படியே குளிப்பாட்டி விடுவாங்க. இவரும் போயிட்டு இது பண்ணுவார். அப்படியே மண் எல்லாம் ஒரு மாதிரியாக சகதியாக எல்லாம் வந்துட்டுருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இதாகிட்டு இருக்கும். இப்போ அடுத்து கொஞ்ச நாள் போகுது. கேம்பில் வந்து ஒரு பக்கம் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய மக்கள் வேலை செய்கிறாங்கங்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளுக்கு வந்து அதை காமிக்க மாட்டேங்கிறாங்க. எந்நேரமும் அதிகார குரல் ஒரு பக்கம், அடங்கி போகிற அழுக ஒரு பக்கம், துப்பாக்கி சத்தம், வெடி சத்தம், மாற்றி சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. அழுக குரல் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து படம் பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து நெருடலை ஏற்படுத்துது. காட்சியாக காட்டாமல் ஒடியாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு உணர வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால். இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் வந்து அதில் வந்ததுனால இப்போ ஒரு ஃபோன் போட்டு இந்த மாதிரி கேம்பில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து முக்கியமான அஃபிஷியல்ஸ்லாம் வந்து பிடிச்சி திட்டிட்டு இருப்பாரு. உங்களோட கேர்லெஸ்னஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பக்கம் திட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து சேலரிஸ்லாம் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால இவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது இன்னும் வீட்டில் வந்து சொல்லாமல் இருந்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து ஃபேமிலிஸ் இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்து மற்ற ஃபேமிலிஸோட பசங்களாம் வராங்க. அவங்களாம் வந்து நல்லா குளிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருக்க சமயத்தில் இவர் வந்து தன்னோட ஒய்ஃப் கிட்ட வந்து நம்ம இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நம்ம வேறு ஊருக்கு போய் ஆகணும், எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இன்னொருத்தர் இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும்போது அவங்க ஒய்ஃப் இருந்துட்டு உடனே ஷாக்காக வராங்க. இவர் உடனே இருந்துட்டு இங்கே இருந்து கற்று போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சு போவார். இவர் ஷூ போட்டுருப்பாரு. அவங்க வெறும் கல்லில் இருப்பாங்க. அப்படியே இவரும் வருவார். நிறைய கல்லாக இருக்கும். அந்த வழியாக இவர் போவார். இவங்க அந்த கல்லில் இவங்களால வெறும் கல்லில் நடக்க முடியாது. டக்குன்னு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காருவாங்க ஷாக்கில். அங்கே வந்து தண்ணியாக கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க வேலை செய்கிற பொண்ணை கூப்பிட்டு, என்ன திமிரா இங்கே தனியாக கிடக்கு, க்ளீன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கோவத்தையும் அங்கே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் செப்பல் எடுத்து போட்டுக்கிட்டு அவர் எங்கே போயிருப்பாருன்னு நினைப்பாங்களோ அந்த இடத்துக்கு போவாங்க. பக்கத்தில் தண்ணி ஓடும். இவர் அங்கே போய் நிற்பார். இந்த மாதிரி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒன்றே இருந்துக்கிட்டு, இல்லை இதுதான் ஃபேமிலி, இங்கே வந்து நான் என்ன நல்லா பண்ணி பில்ட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம குழந்தைங்க இங்கே தான் படிக்கிறாங்க, இங்கே தான் நம்ம இருந்தாகணும், அதெல்லாம் என்னால் முடியாது, நீங்கள் வேணா போங்க, இனிமேல் வந்து நான் குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஃபேமிலியை பார்த்துக்கிறது நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை போய் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. சரி நீ இப்போ இதுதான் முடிவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன், அஃபிஷியல்ஸில் பேசி ஃபேமிலி இங்கே இருக்கட்டும், நான் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். இவங்களும் சரின்னு ஒத்துப்பாங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டே வந்து அவரோட இந்த மாதிரி
அதாவது டைனிங் டேபிள் உட்காந்து தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது இனிமேல் பர்த்டேஸ்லாம் வந்து அப்பா இருக்க மாட்டேன், இனிமேல் இதுதான் சுச்சுவேஷன், அடிக்கடிலாம் பார்க்க முடியாது, எப்பயாவது ஒரு டைம் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ட்டலாம் எல்லாத்தையும் இதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ ஒய்ஃபோட அம்மாவும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ எல்லாம் தூங்க போகிறாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து இவர் தனியாக இவரோட ஆஃபீஸில் வந்து ஒரு லேடி புதுசாக வராங்க. அவங்க வந்து ப்ரைவேட்டாக 2 பேரும் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க தன்னை தயார்படுத்திக்கிறாங்க. இந்த பக்கம் இருந்துக்கிட்டு இடிமின்னல் ஒரு மாதிரியாக இதாக இருக்குது. வந்து துணியெல்லாம் ஒரு பக்கம் ஒருத்தவங்க எடுக்கிறாங்க. இப்போ அப்படியே நைட்டு தூங்கும்போது ஒரு நெருப்பு, ஒரு ரெட்னஸ் வந்து அந்த ரூம் வந்து சூழ்ந்துது. அந்த ஹெட்விக் அவங்களோட அம்மா வந்து கதவை சாத்தாமல் படுத்துட்டாங்க. ஆல்ரெடி வந்து இந்த சுச்சுவேஷனில் வந்து ஓரளவுக்காவது பாதிக்கப்படுறவங்க அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிட்டு வந்துட்டுருப்பாங்க. இப்போ வந்து அந்த வாடை, அந்த இது வந்து உண்மையாகவே ஒரு கிரிமேஷன் நடக்கிற இடத்துல வந்து பக்கத்துலேயே வீட்டை கட்டி இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு சுடுகாடு பக்கத்தில், அது மாதிரி தான் அவங்களுக்கு இதாகும். போய் அந்த கதவுகள்லாம் அடைப்பாங்க. அவங்க குழந்தைங்க அங்கே தூங்கும், அதுங்களுக்கு வந்து அது பெருசாக இதாக இருக்காது. அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த இருட்டில் வந்து அந்த ஃபுட்டு வைக்கிற அந்த பாப்பா, அவங்கள ஒரு டீனேஜ் பண்ண மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு சைக்கிளில் வருவாங்க. தன்னால் எவ்வளோ பழங்கள், எவ்வளோ ஃபுட்ஸ் தன்னால் தூக்க முடியுமோ அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வந்து இந்த கேம்ப் மாதிரி ஒரு போர்டு இருக்கும், இந்த மனுஷன் வேறு யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, அளவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அதை தாண்டி இப்போ போய் நிறைய ஒர்க்கர்ஸ் அந்த மம்பட்டியிலேருந்து அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி திங்ஸ் அடையிலலாம் பொருள் வைக்கிறாங்க, ஆப்பிள்ஸ் வைக்கிறாங்க, மண்ணிலலாம் சொருவி வைக்கிறாங்க. அப்படியே இவங்க வீட்டுக்கு வராங்க. ஆல்ரெடி அந்த பக்கம் ஆஃபீஸர்ஸோட சத்தம்லாம் கேட்குது. இப்போ வீட்டுக்கு வர, நல்ல வேலை நீ வந்துட்டு, என்ன செய்தாச்சுன்னு என்னால் திக்கு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்க அம்மா சொல்கிற மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு இரவும் இந்த பொண்ணு போயிட்டு வரும்போது என்ன நடக்குமோ அப்படின்னு அவங்க குடும்பம் இருக்கிற மாதிரியும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அங்கே உள்ளவங்களுக்கு ஏதோ தன்னால் முடிஞ்சதை செய்யணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் இருக்கும். இப்போ இவர் கிளம்பிட்டாரு. இப்போ அன்றைக்கி அந்த நைட்டு நடந்த சுச்சுவேஷனில் காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடும். இப்போ வந்து இவங்க சாப்பிட உட்காந்துருப்பாங்க. இப்போ வந்து அவங்க அம்மாவை கூப்பிடும்போது அவங்க வரமாட்டாங்க. இப்போ போய் ரூம்லலாம் தேடி பார்க்கும்போது சூட்கேஸ் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னோடனே இவங்க ஒன்றே கூப்பிடுவாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ தான் வந்து மேஜில் ஒரு லெட்டர் இருக்கும், அதை பிரித்து பார்ப்பாங்க. ஆனால் அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே இது வந்து அவங்களுக்கு அப்செட் ஆகும். அப்படி வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போக மாட்டியா, என்ன திமுறா, என் ஹஸ்பண்ட் வச்சு உன்னோட ஆஷஸையும் நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஃபீல்ட்ஸில் போட வச்சிருவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. அந்த பொண்ணு சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம். இவங்க சாப்பிடுவாங்க. இவங்கள்ட்ட ஒரு டாக் இருக்கும். அதாவது ஒரு நார்மலான லைஃப் தான் வாழ்வாங்க. ஆனால் நரகத்தை உருவாக்கி அது பக்கத்தில் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் அவங்க வீட்டில் வந்து 2 பையனில் ஒரு பையன் கொஞ்சம் பெரிய ஆள், இன்னொரு பையன் வந்து சின்ன பையன். அவன் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற சத்தத்தில் வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து, அதாவது சோல்ஜர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அடித்து துன்புறுத்துறாங்க, வேலை வாங்குறாங்க. இப்போ வந்து ஒரு சண்டை, என்னோட சண்டை அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஆப்பிளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க சார் அப்படிங்கும்போது, அவனை பிடிச்சி இது தண்ணியில் இருக்கு காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், இந்த பக்கம் இனிமேல் பண்ணக்கூடாது, புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டர்ஸ், அதாவது அந்த சோல்ஜர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவனும் பழகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மூத்த பையன் வந்துட்டு அதில் வர அந்த கொலிக்ஸில் வந்து ஒரு பொண்ணோட அவன் இங்கே ஒரு பக்கம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான், அங்கே இன்னொரு பக்கம் அழுகுறல்களாக கேட்டுட்டு இருக்கோம். முன்னாடி வாங்குற சத்தத்திலிருந்து, குழந்தைங்க கத்துற சத்தத்திலிருந்து, துப்பாக்கி, இந்த மாதிரி மாற்றி சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து நார்மலான லைஃப் தான் லீட் பண்ணுறாங்க. ஆனால் பக்கத்தில் கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. இப்போ இங்கே வந்து தினமும் ரொட்டீனாக வேலைக்கு வராரு. பெரிய பதவியில் தான் இருக்காரு. இப்போ வந்து அங்கே வந்து மீட்டிங்ஸ்லாம் நடக்குது. இப்போ வந்து மீட்டிங்ஸ் நடக்கும்போது இந்த மாதிரி இவர் ஆல்ரெடி வந்து அந்த ஆஸ்வீச்சில் தான் வந்து இவர் அந்த புதுசாக இன்னொரு கிரிமேஷன் பண்ணுறதுக்கான இடத்த வந்து இதுக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காரா, இதெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி 7 லட்சம் ஜூஸை வந்து கிரிமேஷன் பண்ணுறதுக்கும் இல்லை ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்து பிரிச்சுக்கலாம். எல்லாரையும் வந்து ஒரு ட்ரெயினில் வந்து ஒரு நாளைக்கு 3000 பேர்லேருந்து மாற்றி இனிமேல் தொடர்ந்து இது பண்ணி ஆகணும், சீக்கிரம் அடுத்தடுத்த வேலைகளை பார்த்தாகணும், அதனால் எல்லாரும் செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இவங்களாம் அதுக்கான பிளான்ஸ்லாம் ஒரு பக்கம் போடுறாங்க. அப்படியே இப்போ கட் பண்ணால் இவருக்கு வந்து ஒரு மாதிரியாக உடம்பு அடிக்கடி வந்து வயிறில் வந்து ஒரு மாதிரியாக சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் உடனே வந்து ஆஃபீஸே வந்து ஒரு மாதிரியாக எல்லாம் அங்கேயும் ஓடி இது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு ஒய்ஃப்ட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வயிறில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். இவங்களும் சந்தோஷமாங்க. சரி குழந்தைங்களாம் கேட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். சரின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்டி, இப்போ வந்து மொத்த சோல்ஜர்ஸ் அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. இவரும் கீழே இருப்பார், எல்லாத்தையும் பேசுவார். அதுக்கப்புறம் அடிக்க போவார். அதாவது அந்த மேலேருந்து கீழே பார்க்கும்போது அந்த ரூமில் வந்து இவர் மேலே அப்படியே எல்லாம் கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி முன்னாடியே வந்து தன்னோட ஒய்ஃப்ட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பார்ட்டிக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆஃபீஸர் வேறு கூப்பிட்டு, நீங்கள் இனிமேல் இங்கே இருக்க வேணாம், ஸ்விட்ச்கே போங்க, அங்கே இருக்கிறவங்களால தைரியமாக இந்த சில வேலைகளை செய்ய முடியல, அதுக்கு நீங்கள் தான் சரியான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு போவார். இப்போ அங்கே இருக்கிற ஒருத்தரை வந்து அந்த ஆஃபீஸர் சொல்லுவார், கவலைப்படாத, அவன் மொத்தமாக எல்லாரையும் கொண்டு மாட்டான், உனக்கு வேலைக்கு தேவையான ஆட்களை வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் இந்த ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸரும் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ இந்த ருடால்ஃபோஸ் இவர்கள் வந்துப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்து இவர் போய் மேலே நிற்பார். இப்போ வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்லும்போது
எனக்கு அந்த பார்ட்டியில் யார் யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் சரியாக இது பண்ண முடியல. இவங்க எல்லாரையும் கேஸ் வச்சு கொண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திரும்பவும் தான் அங்கே வரப்போகிறதாவோ குழந்தைங்கள்ட்டலாம் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அதுக்கே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணிங்க வந்து இது பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை ஜஸ்ட்டு சந்தோஷமாக இருந்துச்சு அதனால் ஷேர் பண்ணுவான்னு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவார். சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. அவரும் சரின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆஃபீஸை விட்டு இவர் கீழே இறங்கி வருவார். இவர் கீழே இறங்கி வரும்போது அவர் ஆஃபீஸில் வந்து லைட்ஸாக இருக்கும். அப்படியே 2வது மாடி வருவார். இவருக்கு அப்படியே இவருக்கு ஆல்ரெடி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்களே, ஆனால் வந்து ஒரு மாதிரியாக இருமிட்டு இவருக்கு வந்து கேஸால் பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த உடம்பு வந்து அவர் படப்படுத்தும். இவர் அப்படியே இருமுவார், துப்புவார், இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப கீழே வருவார். ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டாக சூழ்ந்திருக்கும் அடுத்த மாடியில். அவள் அதுக்கப்புறமும் இருமுவார், தும்புவார், அதுக்கப்புறம் அப்படியே கீழே வருவார். அப்படியே கட் பண்ணி இப்போ உள்ள காலம். இப்போ ஆஸ்விச் அந்த கேம்ப் இருந்த இடத்துல வந்து இப்போ வந்து அந்த மியூசியமாக மாற்றிருக்காங்க. இப்போ வந்து தினமும் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒர்க்கர்ஸ் வருவாங்கள்ல, அவங்க அப்படியே உள்ளே திறந்து உள்ளே வராங்க. எங்கெல்லாம் வந்து ஜூஸ் அவங்க வந்து அடைக்கப்பட்டாங்களோ, மக்கள் எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த இடங்கள்லாம் காமிக்கிறாங்க. அந்த சிம்னிஸ் அந்த ஏரியாஸில் வந்து எப்படி வந்து எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த இடம், அந்த கேஸ் ரிலீஸ் அதுக்காக கட்டப்பட்ட அந்த கட்டிடங்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் அப்படியே மிகப்பெரிய அறைகள் அப்படியே கண்ணாடி வச்சு பார்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடி அறைகளுக்கு அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் கண்ணாடி, அந்த பக்கம் சுவர்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய கட்டிடம். அந்த பக்கம் இருந்துக்கிட்டு அப்படியே பேக்ஸாக கிடக்கு, லட்சக்கணக்கில் அப்படியே பேக்ஸ் கிடக்கு. அப்படியே இந்த பக்கம் அப்படியே ஷூஸ், சின்ன குழந்தைங்க ஷூலேருந்து வயசான ஷூலேருந்து அவ்வளோ ஷூஸ் அப்படியே ஒரு மிகப்பெரிய அறை ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு பக்கம் இது எல்லாமே மிகப்பெரிய அறைகளாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த உடல் ஊனமுற்றோர் பயன்படுத்த அவங்க வச்சிருந்த கருவிகள்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நீ உடல் ஊனமுற்றவங்களை கூட விடலை, குழந்தைங்களை கூட விடலை. அந்த ஷூஸ் பார்க்கும்போதும் இந்த கருவிகள்லாம் பார்க்கும்போதும் நெஞ்சு அப்படியே அடைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். இன்னொரு பக்கம் அப்படியே ரூம்ஸ், அது ஃபுல்லாக வந்து ஃபோட்டோவோட அவங்களோட பேரோட ஃபோட்டோஸ், அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கும். அந்த இது ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க வரிசையாக. அந்த பிரிசனர்ஸ் போட்டு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரியாடா, ஏன்னா உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கடைசி சுச்சுவேஷன். அப்படியே இவர்கிட்ட வருவாங்க. இவர் அந்த இருட்டுக்குள்ளே அந்த படம் ஆரம்பிச்சப்போ எப்படி ஒரு இருட்டோடு ஆரம்பிச்சதோ இவர் அந்த இருட்டுக்கு போவார். இவர் தான் அந்த இருட்டை உருவாக்கி அதை என்ஜாய் பண்ணி அதில் எந்த ஒரு அவருக்கு வந்து இது பண்ணுறோமே அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. அவர் வந்து அதை விருப்பப்பட்டு தான் செஞ்சார். ஹிட்லர் கூட இருந்த ருடால்ஃப் ஹோல்ஸ் அப்படிங்கிற வச்சு எழுதப்பட்ட ஒரு புக்கு, அந்த புக்கை படமாக எடுத்திருக்காங்க. இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷனாக இருந்தாலும் அது ரியாலிட்டியோடு ஒத்து போய் இப்படி தான் போல அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கும், இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை எனக்கு பார்க்க 3 நாள் ஆச்சுங்க. நெருடல், மனசு வலிக்கும். சிம்பிளாக இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள், ஒரு பக்கம் நடக்கும், அதை உருவாக்கின ஒரு ஃபேமிலி எப்படி வாழ்ந்தாங்கிறது தான். ஆனால் அதை பார்க்க உங்களால் முடியாமல் உறுத்தி எடுக்குது பாருங்க, அதுதான் அந்த டேரக்டரோட பெஸ்ட்டு. அப்படி எடுத்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்கிறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் யாதி.